எல்லாருமே இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். மெனக்கிட்டு வந்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு மாணவர் நம்ம அகாடமிக்கு வந்தார். அவர் பேர் நவீன் சோலைக்குமார். அவர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. அவரை ஒரு சூப்பர் மாணவர்னு சொல்லுவேன். அது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக மாணவர்கள்லாம் பாஸ் பண்ண பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சமயங்களாக உள்ளூரில் இருக்காங்கன்னா பாஸ் பண்ண உடனே நேராக தகவல் சொல்லுவாங்க, சார் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. அப்புறம் வேலையில் சேரும்போது சொல்லுவாங்க, சார் வேலையில் சேர போகிறம்பாங்க. ஏதாவது ஸ்வீட் கொண்டு வருவாங்க. பொதுவாக இது நடைமுறை. இது ரொட்டீனாக டெய்லி கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாணவர் நேற்று காலையிலே வந்துட்டாரு. வந்து என்னை பார்க்க வந்திருக்காரு. நான் வெளியே போயிருந்தேன். அப்புறமா அப்படி சார்லாம் பார்த்துட்டு அப்புறமா ரெண்டாவது என்னை பார்த்தாரு. அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னா, அவர் நம்ம அகாடமியில் படிக்கவே இல்லை. ஆனால் அவர் பாஸ் பண்ணிருக்காரு. எப்படி பாஸ் பண்ணாருன்னா, நம்ம அபிஷ் சாரோட வீடியோ பார்த்து சிடபிள்யூஜே அந்த யூடியூப் சேனலில் பார்த்து படித்து பாஸ் பண்ணியிருக்காரு. 3 வருஷமா முதல்ல படித்தாராம். அவர் படிக்கும்போது இங்கிலீஷில் மட்டும் மார்க் குறைஞ்சிட்டே இருந்திருக்கு. அப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அபிஷ் சாரோட வீடியோ சிடபிள்யூஜே வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் பார்த்து நல்லா அதை நல்லா படிச்சுட்டு வேற எங்கேயுமே இன்ஸ்டியூட் போகலையா, வீட்டிலேருந்தே படிச்சு அப்படிங்கிறாரு. படித்து அவரை பாஸ் பண்ண பிறகு தனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசானை நேராக பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஆர்வமாயிட்டு. அப்போ நேராக பார்க்கறதுக்காக வேண்டி எங்கே இருப்பார், அவர் எங்கே பார்க்கலான்னு சொல்லி விசாரிக்கும் போது கின்ஸ் அகாடமியில் அவர் பாடம் எடுக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு, அப்போ அது கின்ஸ் அகாடமி எங்கே இருக்குன்னு பார்த்து நேராக இங்கே வந்துட்டார். காலையிலே நான் வெளியே போயிருந்தேன். அப்புறம் சாரை பார்த்துட்டு அப்புறம் அவங்க பேசிட்டு அப்புறமா என்கிட்ட இங்கே வந்தார். சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னாரு. என்ன விஷயம் தம்பி நீங்கள் யாருன்னு கேட்டேன். அப்போதான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. மாணவர்கள் இப்படி தான் இருக்கணும். நம்ம பாஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ எல்லாரும் மாணவர்களுமே இப்போ இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பாஸ் பண்ண உடனே அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்க. அப்புறமா நிறைய பேர் நேராக வெளியூரில் இருந்தால் கூட நிறைய பேர் நேராக சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் நல்லா நமக்கு அகாடமி நல்லா பிரயோஜனமாக இருந்துச்சு, அகாடமி இல்லைன்னா நான் பாஸ் ஆகிருக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் உண்மையில நம்ம அகாடமியிலனா வேற ஒரு அகாடமியில் படிச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். அப்படி இவர் மெனக்கிட்டு நேரடியாக அவரை பார்த்ததே கிடையாதான். கின்ஸ் அகாடமியை கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கு பிறகுதான் அவர் பார்க்கணுன்னு அவரை விசாரிச்சு நேரம் அங்கேருந்து இங்கே அவரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் என்கிட்டையும் சார் ரொம்ப கன்னியூ பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நன்றி சார் அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்கு எனக்கு கை கொடுத்துட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாரு. அவர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் அது அசிஸ்டன்ட் போஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அவர் சிறப்பாக வாழணும், அவர் பணி சிறக்கணும். அவர்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.